மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி துர்காபூரில் உலங்கு வானூர்தியில் ஏறிய பின் இருக்கையில் அமர முயன்ற போது தவறி விழுந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்த சம்பவம் காணொலிப்படுத்தப்பட்டு செய்தி நிறுவனம் ஒன்றினால் பகிரப்பட்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி உலங்கு வானூர்தியின் படிக்கட்டுகளில் ஏறுவதையும் பின்னர் உட்கார முயற்சிக்கும் போது நழுவி வீழ்வதையும் குறித்த காணொலி காட்டுகிறது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அவர் காயமடையவில்லை என்றும் பிரசாரத்திற்காக சென்றார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மம்தா பானர்ஜி காயங்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த மார்ச் மாதம் அவர் வீட்டில் விழுந்து நெற்றியில் பெரிய காயம் ஏற்பட்டது. 2023 மம்தா பானர்ஜி பயணித்த உலங்கு வானூர்தியை அவசரமாக தரையிறக்கியதால் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இந்தியாவின் தென் மாநில நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு குறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வரலாற்று சராசரியை விட மிக குறைவு என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய நீர்த்தேக்கங்களின் சேமிப்பு அளவுகள் தற்போது வெறும் 17% கொண்டிருக்கின்றன. இந்த மாநிலங்களில் உள்ள 42 நீர்த்தேக்கங்களின் மொத்த நேரடி சேமிப்பு திறன் 53,334 பில்லியன் கனமீட்டர்களாகும். எனினும் தற்போது 8,865 கனமீட்டர்கள் மாத்திரமே நீர் தேங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது கடந்த 10 ஆண்டுகளில் சராசரியை விட குறைவான சேமிப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் தெற்கு கரோலினா பிராந்தியத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இந்திய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் மரணமாகினர். இவர்கள் பயணித்த வாகனம் அதிக வேகத்தில் சென்று வீதியில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவின் அரிசோனா பிராந்தியத்தில் மற்றொரு வாகன விபத்தில் 2 இந்திய மாணவர்கள் கொல்லப்பட்டனர். இவர்கள் இருவரும் விபத்தில் காயமடைந்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2024 ஆண்டில் மாத்திரம் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடுகள் மற்றும் விபத்துக்கள் என்று இடம்பெற்ற சம்பவங்களில் 11 இந்திய மாணவர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனுக்கு 6 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நீண்டகால ராணுவ உதவியை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத உதவிகளில் மிகப்பெரிய தொகையாகும் என்று அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒதுக்கீட்டின் மூலம் யுக்ரைனிய ராணுவத்துக்காக அமெரிக்க பாதுகாப்பு துறையால் தயாரிக்கப்பட்ட புதிய உபகரணங்களை கொள்வன செய்ய முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஆளில்லா விமான எதிர்ப்பு ஆயுதங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான முக்கியமான இடைமறிப்பு ஆயுதங்கள், குறிப்பிடத்தக்க அளவு பீரங்கி வெடிமருந்துகள் உட்பட்ட ஆயுதங்கள் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த புதன்கிழமை யுக்ரைனுக்கான 95 பில்லியன் டாலர் கூடுதல் உதவி பொதியில் கையெழுத்திட்ட நிலையிலேயே தற்போது 6 பில்லியன் ஆயுத உதவி அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.